எலக்ட்ரானிக்ஸ். ஒரு வருஷமும் thousands ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிச்சு, நல்ல கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணி, நல்ல ரேங்க் எடுத்தும், தப்பான காலேஜஸ்ல போய் ஜாயின் ஆகுறாங்க. அதனால அவங்க கேப்பபிள் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அவங்க கவுன்சிலிங் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சுக்காதது தான் ரீசன். ஸோ நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் 2026 அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2 சிமிலரா ரேங்க் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்டான டயர் காலேஜஸ்ல ஜாயின் ஆகுறாங்க. ஏன்னு தெரியுமா? ஒரு ஸ்டூடண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க பண்ணலங்கிறது தான் இதுக்கான ரீசன். ஸோ கவுன்சிலிங்ங்கிறது ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி டு கெட் இன்டு அ இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்ல. இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தான் நம்ம கவுன்சிலிங் எப்படி வொர்க் ஆகுது, அதுல எப்படி கரெக்ட் காலேஜ கரெக்ட்டா சூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஎன்இஏ அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். பிஏ, பிடெக் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா மூலியமா தமிழ்நாடுல நடக்கக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸ் தான் டிஎன்இஏ. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் டிஓடிஇ தான் கண்டக்ட் பண்றாங்க. விச் இஸ் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அண்ட் இதோட அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டி கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் கோட்டா, டிசேபிள்டு கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டான்னு 3 இருக்கு. இந்த 3 கேட்டகரீஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் தனியா ஜெனரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடக்கும். அண்ட் தென் ஜெனரல் அட்மிஷன் கவுன்சிலிங். ஜென்ரலா இந்த கவுன்சிலிங் எப்படி வொர்க் ஆகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த டிஎன்இஏல போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டிருப்பாங்க. இதுவரைக்கும் தான் இப்ப நடந்திருக்கு. இதுக்கப்புறமா ஒரு கவுன்சிலிங் ரவுண்டா நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு ஒன் பை ஒன் நடக்கும். அந்த ஒரு ரவுண்ட்லயும் நம்ம எந்த ரவுண்டோ, அந்த ரவுண்ட் டைம்ல போய் நமக்கான காலேஜஸ சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அண்ட் அதுல நமக்கு சீட் கிடைச்சா, நமக்கு அந்த சீட் அலாட் ஆகும். அந்த அலாட் ஆன சீட்ல போயிட்டு நம்ம காலேஜ்ல அட்மிஷன் குடுக்க வேண்டியது தான். இதுதான் கவுன்சிலிங் சிம்பிளா வொர்க் ஆறது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். கட் ஆஃப்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கட் ஆஃப்னா என்னன்னா, ப்ரீவியஸ் இயர்ல அதாவது போன வருஷம் ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ்ல, ஒரு பர்ட்டிகுலர் பிரான்ச்ல, ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரி அண்ட் கோட்டால கடைசியா என்ன லாஸ்ட் ரேங்க்ல அந்த சீட் அலாட் ஆனுச்சு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஇஜி காலேஜே எடுத்துப்போம். சிஇஜில சிஎஸ்சி பிரான்ச்ல ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரியில எந்த கோட்டால கடைசியா எந்த ரேங்க்ல வரைக்கும் அங்க சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கட் ஆஃப். அண்ட் இந்த கட் ஆஃப் வருஷம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இது எதெல்லாம் வச்சு சேஞ்ச் ஆகும்னா, நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளிகன்ட்டோட ரேங்க், நம்ம சாய்ஸ் ஃபில் பண்றது இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த கட் ஆஃப் டிசைட் ஆக போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்ல சில காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு சாய்ஸை ஃபில் பண்ணாதது தான் மெயினான ரீசன். நமக்கு சீட் அலாட் ஆகாம போறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சாய்ஸ ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் புட் யுவர் ட்ரீம்ஸ் ஆன் டாப். நமக்கு ரொம்ப முக்கியமான காலேஜஸ ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு, பிரையாரிட்டி வைஸ் அந்த லிஸ்ட்ட மேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரே காலேஜ இல்ல ஒரே பிரான்ச்ச ரிப்பீட்டடா போடுறது. இது ரொம்ப தப்பு. கரெக்ட்டான காலேஜ வைஸா சூஸ் பண்ணி, வைஸா டிபார்ட்மெண்ட்ஸ லிஸ்ட் பண்ணுங்க. அண்ட் லாக்கிங் இன் ஹரி. சீக்கிரமா இப்போ 11:00 லாக் பண்ற டைம்ன்னு இன்கேஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, அதுவரைக்கும் போட்டுட்டு, கரெக்ட்டா 11:00 லாக் பண்ணணும்னு நெனைக்கிறது. இப்படி பண்ணாம, முன்னாடியே ரிவ்யூ பண்ணிட்டு, கொஞ்சம் முன்னாடியே லாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். கண்டிப்பா டிஎன்இஏ வெப்சைட்ல போயிட்டு, ப்ரீவியஸ் இயர்ல நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ், எதிர்பார்க்கிற டிபார்ட்மெண்ட், உங்க கேட்டகரிக்கு எந்த கட் ஆஃப்ல குளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு ஏத்த மாரி கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ மட்டும் லிஸ்ட் பண்ணி, அந்த காலேஜஸ்க்கு உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. டிஎன்இஏ 2026 ஓட கவுன்சிலிங் டைம்லைன் இதுதான். ரவுண்ட் 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் 20லேருந்து 23 வரைக்கும் நடக்கும். இந்த டேட்ஸ்க்குள்ள நீங்க உங்களுக்கு பிடிச்சமான காலேஜஸ கரெக்ட்டா லிஸ்ட் பண்ணி சாய்ஸ லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட ரிசல்ட்ஸ் 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜ் ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 24 அண்ட் 25 டைம் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் அலாட்மெண்ட் ஆர்டர் 26 அன்னைக்கு வந்துரும். அண்ட் வித்தின் 4 டேஸ் நீங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அத கன்ஃபார்ம் பண்ணாம அப்வர்ட் ஆப்ஷன் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 அன்னைக்கு அதுக்கான ரிசல்ட் வரும். இதே மாரி எல்லா ரவுண்டுக்கான டேட்ஸும் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்ஸ்ல ஸ்லைட் சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பைக்கப்ப டிஎன்இஏ வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த டேட்ஸ கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்ல இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் டிஎன்ஏ. நம்ம டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அந்த ரேங்க்கும் நீங்க எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுவரைக்கும் நடந்த ஸ்டெப்ஸ்ல எதுவுமே நம்ம பண்ண சாய்ஸஸ் கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மட்டும் தான். ஸோ இந்த ப்ராசஸ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப்பே இருக்குது. இந்த இடத்துல நம்ம எடுக்க போற டெசிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மொத்தம் 3 ரவுண்டா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ரேங்க்ல 1ல இருந்து 2570 ரேங்க்ஸ்குள்ள இருக்க ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிமிலர்லி செகண்ட் ரவுண்டுக்கு 2571ல இருந்து 18036 ரேங்க்குள்ள இருக்க ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட்ல உங்களால 5 விதமான ஆப்ஷன்ஸ சூஸ் பண்ண முடியும். 1 உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் ஓகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு, அந்த காலேஜ்ல போய் ஜாயின் ஆகுறது. செகண்ட் ஆப்ஷன் எனக்கு இந்த காலேஜ் ஓகே அண்ட் இதை விட பெட்டரான காலேஜ் ஏதாவது இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் இதுதான் ஹைலி ப்ரிஃபர்டு சாய்ஸ். நீங்க கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் காலேஜே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அக்செப்ட் அண்ட் ஜாயின் குடுத்துடலாம். பட் நீங்க குடுத்துருக்கிறதுல ஒரு 4த் காலேஜோ, 5த் காலேஜோ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, கண்டிப்பா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் குடுங்க. உங்களோட சீட்டும் பெர்ஃபெக்ட்டா லாக் ஆயிருக்கும். அண்ட் தென் இத விட உங்களுக்கு பெட்டரான காலேஜ், பெட்டரான டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 3rd சாய்ஸ் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட். எனக்கு இந்த காலேஜ், இந்த சீட் கண்டிப்பா வேணாம். நீங்க இத விட பெட்டரான காலேஜஸ் இருந்தா குடுங்க அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா, ஒரு வேள நம்ம அப்வோர்ட்ல வேற எந்த காலேஜஸும் கிடைக்கலனா, நமக்கு இருக்கிற சீட்டும் இல்லாமலே போயிடும். நெக்ஸ்ட் டிக்ளைன் அண்ட் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு எதுவுமே வேணாம். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுன்சிலிங் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இது நீங்க ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ட ஃபில் பண்ணாததால தான் இந்த ஆப்ஷனுக்கு கண்டிப்பா போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே சாய்ஸ் லிஸ்ட்ட ஒழுங்கா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் டிக்ளைன் அண்ட் குவிட். இது என்னன்னா, நான் அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இதுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. விச் இஸ் நாட் அலாட்டட். அதாவது உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க போதுமான சாய்ஸஸ் குடுக்காம, உங்களுக்கு அதுல இருக்க எந்த சீட்டும் அலாட் ஆகலனா, இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெக்ஸ்ட் எலிஜிபிள் ரவுண்டுக்கு மூவ் ஆயிடுவோம். ஸோ இந்த ஆப்ஷன தடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது தான் முக்கியமானது. இப்போ எப்படி ஸ்மார்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நோ யுவர் கோல். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், எந்த காலேஜ், கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, பிரைவேட்டா, உங்க ரீஜியன்ல இருக்கதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவெடுங்க. அண்ட் தென் டிஎன்இஏ வெப்சைட்ல போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர் ரேங்க்க நீங்க வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட கட் ஆஃப்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க் தான் டிஃபர் ஆகும். போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும். ஸோ தட் அந்த லிஸ்ட் ஸோ தட் அந்த ரேஞ்ச்குள்ள இருக்க காலேஜஸ மட்டும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லிஸ்ட்ட உங்களுக்கு புடிச்ச மாரி கரெக்ட்டா மாத்துங்க. அதுல கண்டிப்பா சேஃபர் சாய்ஸஸும் இருக்கணும். உங்களால எந்த அளவுக்கு அதிகமான காலேஜஸ் முடியுமோ, அந்த அளவுக்கு குடுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிக்காத காலேஜே கிடைச்சாலும், அட்லீஸ்ட் நமக்கு அஃபோர்ட் குடுக்கறதுக்காவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நோ சீட் அலாட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும். ஸோ, எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சாய்ஸஸ ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஆர்டர் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரிசர்ச் பண்ணுங்க. எவ்ளோ சாய்ஸஸ் முடியுமோ அவ்ளோ சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்க. பிரிஃபரபிள் காலேஜஸ கீழ வைக்காதீங்க. எப்போதுமே டாப்ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், நீங்க கண்டிப்பா போய் சேரணும்னு நெனைக்கிற காலேஜஸ வைங்க. ஒரே காலேஜ்ல இருக்க எல்லா பிரான்ச்சையும் போடுறது, இல்லன்னா எல்லா காலேஜ்லயும் ஒரே பிரான்ச் போடுறது, இந்த மாரி பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட சாய்ஸஸ டெட்லைனுக்கு முன்னாடியே லாக் பண்ணிருங்க. முன்னாடியேன்றப்போ லாஸ்ட் மினிட்ன்னு வெயிட் பண்ணாம கொஞ்சம் ப்ரையாராவே உங்களோட டெசிஷன லாக் பண்ணுங்க. அஃபிஷியலான வெப்சைட் www.tneaonline.org. இந்த வெப்சைட்ல அடிக்கடி அப்டேட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருங்க. இந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3ன்னு சொல்லிட்டு உங்க சாய்ஸஸ வரிசையா ஃபில் பண்ணி வந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட ஒரு சாய்ஸஸும் இந்த டிஎன்இஏ ஓட ரேங்க், கம்யூனிட்டி, சீட் அவைலபிலிட்டி, உங்க சாய்ஸ் ஆர்டர் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 4 விஷயங்க கூட இந்த டிஎன்இஏ செக் பண்ணுவாங்க. குடுத்திருக்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவைலபிள் பிரிஃபரன்ஸ் உங்களுக்கு சீட்டா அலாட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், விஷுவலா இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீட் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் சீட்ட ஃபர்ஸ்ட் இந்த 4 பாராமீட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது கிடைக்கல, அந்த காலேஜ்ல ஆல்ரெடி சீட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்க்கு போவாங்க. அதையும் கம்பேர் பண்ணும்போது, இன்கேஸ் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருந்திருக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் சாய்ஸ்க்கு போவாங்க.
அண்ட் 3 சாய்ஸ்ல உங்களுக்கு இந்த 4மே கரெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். இப்ப நமக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு பிடிச்ச சீட்டே கிடைச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் இதுதான் ஸ்லைடிங்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் ஆர் 2ண்ட் ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னா, இந்த ஸ்லைடிங்க நீங்க யூஸ் பண்ணலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. அது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இருக்க காலேஜும் செலக்ட் ஆயிடும். அண்ட் இத விட பெட்டரான காலேஜஸ் இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபையும் பண்ணுவாங்க. 3 ஒன் இஸ் டிக்ளைன். இந்த டிக்ளைன்லயே 2 இருக்கு. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்ன்றது ஒண்ணு. டிக்ளைன் அண்ட் எக்ஸிட்ன்றது ஒண்ணு. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களால மேல இருக்க காலேஜஸ்ல ஏதாவது கிடைச்சதுன்னா, போய் அத சூஸ் பண்ண முடியும். பட் கிடைக்கல அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆர் இந்த டிஎன்இஏலேருந்து எக்ஸிட் ஆக வேண்டியது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ளைன் அண்ட் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட். அதில பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் எனக்கு வேணாம். நான் இதுல தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கங்கிறது தான் அந்த ஆப்ஷன். ஃபைனலி நம்ம அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். அட்மிஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்செப்ட் அண்ட் பே. வித்தின் 4 டேஸ்ல நீங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜ்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்க அட்மிஷன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. நெறைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜ டாப் ஆஃப் த லிஸ்ட்ல வைங்க. அண்ட் லாக் பண்றத வைஸா பண்ணுங்க. டெட்லைனுக்கு முன்னாடியே பண்ணுங்க. ஒழுங்கா திங்க் பண்ணி மத்தவங்கள பார்த்து பண்ணாம, உங்களுக்கு என்ன வேணுமோ அத கரெக்ட்டா பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபைனல் அட்வைஸ். அண்ட் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங்கும் இருக்கு. உங்களோட எலிஜிபிலிட்டி அண்ட் கோட்டாக்கு ஏத்த மாரியான கட் ஆஃப்ஸ பார்த்து, அதுக்கேத்தபடி டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் 0.1, 0.2 மார்க்ஸ்ல கூட நெறைய மேஜர் டிஃபரன்ஸஸ் நடக்கலாம். ஸோ, அந்த விஷயத்தையும் கரெக்ட்டா கவனிச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல ஃபுல்லா எழுதி வைங்க. அண்ட் அந்த ஷீட்ல எழுதியிருக்கிறத நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கரெக்ட்டா அந்த ஷீட்ல எழுதியிருக்கீங்களா? அப்படின்றதையும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் கவுன்சிலிங். அண்ட் ரிமெம்பர் கவுன்சிலிங்ன்றது வெறும் இன்ஜினியரிங் சீட் எடுக்கிறது மட்டும் கிடையாது. கரெக்ட்டான காலேஜ்ல, கரெக்ட்டான பிரான்ச்ல உங்களோட ஃபியூச்சர்க்கான சீட் எடுக்கிறதும் தான். ஸோ, நல்ல ரிசர்ச் பண்ணி, உங்களுக்கான கரெக்ட்டான சாய்ஸ் லிஸ்ட்ட மேக் பண்ணி, கரெக்ட்டான காலேஜ்ல போய் ஜாயின் ஆகுறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கன்டென்ட். தேங்க் யூ.